ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உடனே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து டெலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து அந்த மெசேஜை பர்டிகுலர் மெசேஜை வந்து உங்களால் பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜோ இல்லை நீங்கள் தெரியாமல் உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது தெரியாமல் டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லா மெசேஜும் வந்து உங்களால் வந்து மறுபடியும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அவங்க சைடில் ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எது அனுப்பிச்சு டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதை எப்படி உங்கள் மொபைலில் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸோ ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றையும் அலோவ் பண்ணி விட்டுருங்க. அலோவ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ட்ஸு, மெசேஜு, அப்புறம் வீடியோஸு, ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு டெமோவாக காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புடைய மெசேஜை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, டெலீட் பண்ணாங்களே எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு டெமோவாக இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் இருக்கிற மொபைலேருந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பின உடனே பாருங்கள் இங்கே மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஹை லவ் யூ இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அனுப்பிச்ச உடனே பாருங்கள் இங்கே உடனே ஷோ ஆகுதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு மெசேஜுமே உடனே டெலீட் கொடுக்குறோம். ஸோ இதில் டெலீட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லையும் டெலீட் ஆகிடும், அவங்களுடைய சைட்லையும் டெலீட் ஆகிடும். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ஸோ கரெக்டாக டைம் பார்த்துங்க, 5:23க்கு நம்ம சைடில் சென்ட் பண்ணோம், உடனே டெலீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே ரிசீவ் ஆகிட்டு டெலீட்டும் ஆயிடுச்சு. அதுவே நம்ம ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே மெசேஜ் தான் அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். 5:23க்கு தான் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு 5:23க்கு நம்ம அனுப்பின மெசேஜும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னே நம்ம அனுப்பிச்சு டெலீட் பண்ண மெசேஜஸும் ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னே டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ லைவாக அனுப்பிச்சிட்டு டெலீட் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையுமே உங்களை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நான் மறுபடியும் மெசேஜ் சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹலோன்னு அனுப்பிச்சிருக்கேன்னா இப்போ இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன், மறுபடியும் சாஃப்டியான்னு அனுப்புகிறேன் பாருங்கள், அதுவும் இங்கே லைவாக வருது. ஸோ இப்போ அதையும் சேர்த்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெசேஜ் கிட்ட 4 மெசேஜ் நம்ம வந்து அனுப்பிச்சு நம்ம சைட்லேருந்து டெலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் அவங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலையும் எல்லாமே மெசேஜும் டெலீட் ஆகிருக்கும். பட் ஆனால் நம்ம சொன்ன ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணுற மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மொபைல்லேருந்து அவங்களுடைய மொபைலை தொடாமலேயே நம்ம மொபைல்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், சில்ட்ரன் சேஃப்டி ரிலேட்டடானது, அதுக்கப்புறம் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, கால் ஹிஸ்ட்ரி, டெலிட்டட் கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணலாம், ஃபோன்பே, ஜிபேலலாம் எப்படி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் சேனலில் போய்ட்டு வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.